கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு புதிய மாதத்தை கடவுள் நமக்கு கிருபையாக தந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பார்வையிலே நாம் விசேஷமானவர்கள் என்பதை உணர்த்தி ஆசீர்வாதத்தோடு நடத்தி வருகிறார். அந்த ஆண்டவருக்கு நேராக உற்சாகத்தோடு அவரை பணிந்து கொண்டு ஆண்டவர் ஒவ்வொரு நாடும் தருகிற கிருபைக்கு நன்றி என்று சொல்லுகிற மனநிலையிலே அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். வாருங்கள். குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, படைப்பின் காரணர் நீர் என்பதை அறிந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தவிர ஆதாரம் இல்லை என்று நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. வெளியூரிலே வெளிநாடுகளில் இருந்து இந்த ஆராதனையை ஆர்வத்தோடு செவிமடுக்கிற பிள்ளைகளும் உண்டு. கண்ணோக்கி பாரும். குயவன் கையிலே களிமண்ணை கொடுப்பது போல நாங்கள் எங்களை தருகிறோம். ஆண்டவர் விருப்பப்படி எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிறவர்கள் வர இருக்கின்ற உமது அடியார்கள் யாவரையும் குறித்த நேரத்திலே கூட்டி சேரும். நிறைந்த ஆன்மீக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும், காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் எங்களை உற்சாகப்படுத்தும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உமது பாதம் பணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஆரம்ப ஜெபம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை 29வது பாடலை பாடுவோம். கதிரவன் எழுகின்ற இறைவனை, அவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்தீராய், துதி செய்ய மனமே எழுந்தீராய். வறண்டு தண்ணீரற்ற வானம் இந்த புவிதனில், வறண்டு தண்ணீரற்ற வானம் இந்த புவிதனில் திரண்ட தயை தேவை நாடுவே, திரண்ட தயை தேவை நாடுவே. கடவுளின் வல்லமை கனமகிமை காணும், கடவுளின் வல்லமை கனமகிமை காணும் இடமதில் செல்வமே என்னிஷ்டம், இடமதில் செல்வது என்னிஷ்டம். ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதலை, ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காதலை ஆவலாய் நாடினான் போற்றுவேன், ஆவலாய் நாடினான் போற்றுவேன். ஆயுள்பரி அந்த ஆண்டவர் நாமத்தை, ஆயுள்பரி அந்த ஆண்டவர் நாமத்தை நேயமாய் பாடினான் உயர்த்துவேன், நேயமாய் பாடி உயர்த்துவேன். அண்டிக் கொள்ளுதவர் ஆத்துமந்தேவனை, அண்டிக் கொள்ளுதவர் நேத்திர போல் என்னை காக்கிறார், நேத்திரம் போல் என்னை காக்கிறார்.
29வது சங்கீதத்தை முறையாக நாம் வாசிக்கலாம். 29 சங்கீதம் பாட்டு புத்தகத்தில் இல்லை, மன்னிக்கவும். தேவதூதர்களே, கர்த்தரை கொண்டாடுங்கள், கர்த்தருக்கே மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தரின் சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது, மகிமையுள்ள கடவுள் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் வீற்றிருக்கிறார். கர்த்தரின் சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லிபனோனின் கேதுருகளை முறித்து விடுகிறார். கர்த்தரின் சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. கர்த்தரின் சத்தம் பெண்மான்கள் ஈணுபடி செய்கிறது, காடுகளை வெளியாக்குகிறது. அவர் ஆலயத்தில் உள்ள ஒவ்வொன்றும் மகிமை மகிமை என்று அவரை போற்றுகிறது. சேர்ந்து சொல்வோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு வல்லமை அளிப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே ஆமேன். சபையார் அமர்வோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 முதல் 14 வசனங்கள். தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 14 முடிய. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியையும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகுதலினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு இரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே கற்றுக்கொள் என்பதே. முதல் வேத பாகம் வாசித்து முடிந்தது. 2ஆம் வேத பாகம் லூக்கா 17:5 முதல் 10. லூக்கா 17:5 முதல் 10. பின்பு அப்போஸ்தலர் அவரிடம், எங்களுக்கு அதிக விசுவாசம் தாரும் என்றார்கள். ஆண்டவர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்படு என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். மேலும் உங்களில் ஒருவனுடைய அடிமை உழுது அல்லது மந்தை மேய்த்து வயல்வெளியிலிருந்து வரும்போது, எஜமான் நீ உடனே வந்து சாப்பிட உட்காரு என்று அவனுக்கு சொல்வானோ, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டி கொண்டு என் போஜனப்பானம் பண்ணி தீர்மட்டும் எனக்கு பணிவிடை செய், அதற்கு பின் நீ சாப்பிடலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்கு அவனுக்கு உபச்சார வார்த்தை சொல்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்து முடித்த பின்
நாங்கள் பிரயோஜனமற்ற அடிமைகள் செய்ய கடமைப்பட்டிருந்ததைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய இன்றைக்கான நற்செய்திப்பாகம் வாசித்து முடிந்தது. மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேற்று மாலை என்ன செய்தி கொடுப்பது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்று யோசித்த போது காதேஸ் வனாந்தரத்தை முழங்க பண்ணுகிற ஆண்டவருடைய பராக்கிரமம் வல்லமையை குறித்து இன்றைக்கி மக்களோடு பேசுவோம் அப்படின்னு நினைத்தேன். ஆனால் இன்றைக்கி மார்னிங் எனக்கு வேறு மாதிரி ஒரு விஷன்னா அப்படி அந்த கண்டினியூட்டி, ஒவ்வொரு வாரம் கேட்குறது, ஒவ்வொரு நாள் கேட்குற செய்தியினுடைய ஒரு தொடர்பு இல்லாமல் அது வேற ஒரு புதிய கோணமாகவே என்று சொல்லி அந்த கண்டினியூட்டிலே மக்கள் கேட்க வேண்டும் என்று புரிதல் இருக்க வேண்டும் என்று நான் ஆலோசித்து எடுத்த வேத பகுதி தான் இன்றைக்கான காஸ்பல் லெசன். பிரியமானவர்களே, அதற்கு ஆதாரமாக 5வது வசனத்தை படியுங்கள். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நம்பிக்கை இல்லாமல் யார் ஆண்டவரே உமக்கு பிரியமாக நடக்க முடியும்? ஆண்டவரே, நீர் நம்பிக்கை கொள்ள அழைக்கிறீர். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறீர். எங்களையும் நாங்கள் சீர்தூக்கி பார்ப்பதற்கு இந்த நாள் பிரயோஜனப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தின் ஊமையை கொடுத்து சொல்லுகிறார். ஆண்டவரை பின்பற்றி வருவதை பற்றி பேசுகிறார். செல்வத்தை குறித்து எச்சரித்து பேசுகிறார். சமூகத்தின் மேல் அக்கறை கொள்ள வேண்டும் என்று பேசுகிறார். எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டு அவரை பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க. பட் அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். ஆனாலும் அவங்களால அதை செய்ய முடியல. இயலாமை, இடரல், இது மாதிரியான தருணங்களை சந்திக்கும் பொழுது எத்தனை தடவைனாலும் மன்னிக்கணும், பொறுமையா இருக்கணும், விட்டு கொடுக்கணும் எல்லாம் கேட்டாலும் நம்மள மாதிரியே உள்ள பலவீனம். கேட்கிறாங்களே தவிர அதை பின்பற்ற முடியல. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. கோயிலிருந்து வெளியே போனோடனே பழைய எண்ணங்கள் வந்துடுது, சுபாவம் வந்துடுது. கோயிலுக்குள்ளே இருக்கும்போது கேட்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு எல்லாம் ரைட்டு. ஆனால் ப்ராக்டிக்கலாக எல்லாமே ஃபெயிலியர். இது போன்ற ஒரு மனநிலையிலே தவிப்பிலே சீடர்கள் இருந்து கொண்டு, ஆண்டவரே எங்களுக்கு அதிகமாய் என்ன வேணும்? உம்மை பற்றுகின்ற நம்பிக்கை வேண்டும். அதிகமாய் எங்களுக்கு விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகணும். இது நாட் சஃபிஷியன்ட், இது எங்களுக்கு போதுமானதல்ல. எங்களுக்கு நல்ல விசுவாசம் வேண்டும், உறுதியான விசுவாசம், உம்மை பற்றுகின்ற விசுவாசத்திலே அதிக விசுவாசம் வேணும். பிரியமானவர்களே, ஒரு தருணத்திலே எல்லாரும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவர்கள் அழைக்கும் போது போனார். என்ன சொன்னார் இந்த இடத்துல? ஆழமா வலைய போடு, ஆழமா வலைய போடு. பிரியமானவர்களே, எதையுமே மேலூட்டமாக பார்த்தால் நம்மளாலே புரிய முடியாது, எந்த மீனாலும் பிடிக்க முடியாது. எங்கே தான் போனோம்? ஆழத்துக்குள்ளே போனோம்.
ஆண்டவரை நீங்கள் புரிந்து கொள்வது அப்படிதான். மேலூட்டமாக வேதம் வாசித்து விட்டு, பாட்டு பாடி விட்டு, காணிக்கை செலுத்தி விட்டு, ஆண்டவரோடு கோயிலுக்கு வந்துவிட்டு நீங்கள் போகிற வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. ஆண்டவர் இதை பல தருணங்களிலே உங்களுக்கு அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக விளக்கி இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? நீங்க ஆழமா போகணும். ஆண்டவருடைய புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வழிநடத்துதலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஆழமாக போக வேண்டும். அதை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். அப்போஸ்தலர் அவரிடம் வந்து எங்களுக்கு அதிக விசுவாசம் தாரும் என்றார்கள். ஆண்டவர் பதில் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் பதில், இந்த கான்டெக்ஸ்ட் ஒரு வசனத்தை பேசும்போது அதுக்கு முந்தின பகுதியும் பிந்தின பகுதியும் கொஞ்சம் அப்படி ரெஃபர் பண்ணணும். அப்போ அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு புரியும். மன்னிக்க சொல்லும் போது அவனுக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும்? மன்னிப்பாயாக, ஒரே நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தா 7 தரமும் உன்னிடம் வந்து நான் மனம் திரும்புகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்றார். யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, எப்படி பட்ட வார்த்தை. நம்ம எவ்வளவு மன்னிக்க முடியாம இருக்கோம். இன்னும் அப்படித்தானே பகை, இன்னும் உங்களை அப்படியே பார்க்கிறேன், அதே கண்ணோட்டத்தில் பார்க்கிறேன். டீச்சர் நம்மளை அன்னைக்கு அப்படி சொன்னாங்கல்ல, முகம் கொடுத்து சும்மா அப்படி ஒரு சிரிப்பு எல்லாம் இருக்குல்லம்மா, ஒரு சிரிப்பு, பல சிரிப்பு இருக்கு. உள்ள இருந்து சிரிக்கிற சிரிப்பு இருக்கு, இந்த ஒரு மாதிரி அப்படிங்கிற சிரிப்பு இருக்கு, நிறைய இருக்குல்ல, நிறைய சிரிப்பு இருக்கு. பிரியமானவர்களே, விரும்பியும் விரும்பாத ஒரு புன்னகை மனசுல வைத்திருக்கிறோம். உடனே சீடர்கள் ரியலைஸ் பண்றாங்க, இதுக்கு காரணம் என்ன? இந்த புழுங்கின சிரிப்புக்கு காரணம் என்ன? நம்மளால ஏன் முடியல அப்படின்னு. ஆண்டவரே, ஆழமான விசுவாசம் வேணும், அதிக விசுவாசம் வேணும், உறுதியான விசுவாசம் வேணும். அப்பதான் இது பாசிபிள், இல்லைன்னா இம்பாசிபிள். மனுஷன் மனம் அப்படிப்பட்டது தானே. அது கூடாத காரியம் என்பதை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட சரணாகதி அடைகிறாங்க. ஆண்டவரே ப்ளீஸ் எங்களை புரிஞ்சுக்காரோம், எங்களுக்கு விசுவாசம் தரோம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, என்ன பதில் சொல்றாருமா? வெரி குட். கடுகு அளவு விசுவாசம் இருந்தால், கடுகு அளவு விட குறைவா சொல்றதுக்கு தான் முடியுமா? அணு அளவு தான் நம்ம அப்படி சொல்லலாம், சயின்டிஃபிக் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா கடுகு அளவு, அதை விட சின்னது எதுவும் நம்ம உபயோகத்தில் இல்லை இல்லையா? கடுகு அளவு லிட்டராக அப்படியே அர்த்தப்படுத்தக்கூடாது, அது வேற இல்லையா? கடுகு சிறுத்தாலும் பழமொழி இருக்குல்லம்மா, கடுகுன்னு நம்ம நிசாரமாக நினைக்கக்கூடாது. உங்கள் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியாதா கடுகை பற்றி? நான் உங்ககிட்ட பாடம் எடுக்க முடியாது, கொல்லண்ட போய் ஊசி பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும் அது. பிரியமானவர்களே, கடுகு சிறிதானாலும் அதன் காரம் குறையாது. ஆண்டவர் சொல்லுகிற உதாரணத்தை எடுத்துக்கணும். ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரலும் பாத யாத்திரை போனார், அப்படிதானம்மா? பாத யாத்திரை போனார். ஆனால் அந்த பாத யாத்திரை போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சார், அப்படிதானா? முதல் அடி எடுத்து வைக்கணும்ல, அது கன்னியாகுமரியில் தான் எடுத்து வச்சார். பெரிய கட்டடம் கட்டணும், அடுக்கு மாளிகை கட்டணும். ஆரம்பம் எப்படி இருக்கும்? ஒரு சாந்து, ஒரு செங்கல், அவ்வளோதான். எளிய ஆரம்பம். அதில் தான் ஆரம்பம். பெரிய மாளிகை, ஆனால் அங்கே ஆரம்பிக்கும் போது பார்த்தா அவ்வளோதான். இந்த கார் பார்க்கிங் கட்ட ஆரம்பிக்கும் போது எல்லாம் போட்டு குழியை நோண்டி எல்லாம் போட்டாங்க, ஒன்றுமே புரியல, என்னப்பா இதெல்லாம் மண்ணெல்லாம் அப்படி போட்டிருக்காங்கன்னு. ஆனால் முடிஞ்சு வரும்போது அது வேற. ஆரம்பம் சின்னதாக தான் இருக்கும், எளிமையாக தான் இருக்கும், புரிய முடியாததான் இருக்கும். ஆனால் அதனுடைய வளர்த்தி எப்படி ஆரம்பிச்சு எப்படி கம்பேர் பண்ணி முடிக்கிறாரு பாருங்களேன். கடுகு விதத்தில் ஆரம்பிச்சு, கடுகு வித சின்னது, ஆனால் அவர் கம்பேர் பண்றது அது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? காட்டத்தி மரம் இன்னைக்கு உண்டு,
ஒரு டைமுக்கு போகும்போது ஒரு நாங்கள் இந்த எஸ்டேட்டில் இருந்த காரியத்தை சொல்கிறேன். அதான் நம்ம முதல் ஃபீல்டு. அங்கே இங்கே வண்டி பெரியார்லேருந்து டைமுக்கு போகும்போது அப்படியே போகணும். மலை ஜீப்பில் தான் போகணும். ஒரு மரம் இருக்குது பார்த்துக்காங்க. பார்த்தா அப்படி பிரம்மி கூட்டுற மாதிரி சிரிக்கிற மாதிரி இருக்கும். நைட்டெல்லாம் போனால் ஒரு மாதிரி அவ்வளோ மரம், பெரிய மரம். அதை நம்மளால தெரியுமில்ல, உடனே ஒரு இதெல்லாம் கட்டி அப்படிலாம் வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட மரம், பயமுறுத்துகிற மரம் மாதிரி. காற்று அந்த அதுக்கிட்ட போனோன்னா ஒரு மாதிரி ஒரு காற்று அடிக்கும் பாருங்க, சவுண்டு அப்படிங்கன்னு ஒரு சவுண்டு, அதுவே பிரமிப்பாக இருக்கும். பிரியமானவர்களே, அது போல இருக்கும் காட்டத்தி மரம். கடவுள் கம்பேரிசனை பாருங்க. கடுகளவு சின்ன ஒரு விசுவாசம் இருந்தாலும் எவ்வளவு மலையளவும் கூட சொல்லலை கடவுள். நீ காட்டத்தி மரத்தை பார்த்து அப்படியே விழுன்னு சொன்னா அப்படி போகும். அப்படின்னா அந்த விசுவாசத்தினுடைய வலிமையை சொல்லுகிறார், நம்பிக்கையினுடைய வலிமையை சொல்லுகிறார். அவ்வளவுதான், மெட்டஃபர், ஒரு உதாரணம். அப்போ கடுகளவு இவ்வளவு போட்டு நம்ம விசுவாசம் இருந்தால் போதும் அப்படின்னு அப்படியே கம்பேர் பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஒரு 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 சின்ன ஒரு விசுவாசம் இருந்தால் கூட போதும். வாழ்க்கையில் தண்ணியில் முழுகிட்டு இருக்கான், தண்ணி முழுக போகுது, எல்லாம் முடிய போகுது, இங்கே வரல வந்துருச்சு, இங்கே வரல வந்துருச்சு. கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை, கொஞ்சம் கடவுள் மேலே ஒரு சிந்தனை இருந்தா உனக்கு எங்கிருந்தாலும் கயிறு வந்து விடும். கரையேறதுக்கு, தப்பிக்கிறதுக்கு அந்த ஒரு சிந்தனையோடு தான் கடவுள் அழைக்கிறார். உனக்கு கொஞ்சமாவது விசுவாசம் இருந்தா, இதெல்லாம் சும்மா கதை கேட்கறதுக்கு இல்லை, பிராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் பாருங்களேன். கடவுளை தேடக்கூடிய எண்ணமே வராது. மற்றவரை, அவரை, இவரை, இவங்களெல்லாம் யோசிப்போம். நம்ம கஷ்டமான நேரத்தில் கை கொடுக்கறதுக்காக யாரையும் விடுங்க, கடவுளை யோசிங்க. பிரையாரிட்டி கடவுளுக்கு கொடுங்க, அவரை யோசிங்க, அவரை சிந்திங்க. இவங்க எல்லாம் சொந்த பலத்தில் நிற்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? சீடர்கள் இவ்வளவு இருந்தும், கூட இருந்தும், பழகி இருந்தும், பயிற்சி எடுத்தும் ஆண்டவரை விசுவாசிக்கல, அவர் மேல நம்பிக்கை வைக்கல. சொந்தமா அவங்க தங்களால முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் ஃபெயிலியர் இல்லையா? சின்ன பிள்ளைகள்லாம் எழுதுவோம், கடவுள் என் கூட இருந்தா நான் ஹீரோ, கடவுள் என் கூட இல்லைன்னா அப்படி எழுதும் பிள்ளைகள் நோட்டில் புக்கெல்லாம் எழுதி வைக்கல குழந்தைகள். அது உண்மை, பார்த்துக்கங்க, அது உண்மை. ஆண்டவர் இதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு புரியும்படி பேசுகிறார். கொம்பு முளைக்கக்கூடாது. சில காரியங்கள் செஞ்சு முடிச்ச உடனே என்ன கொம்பு முளைக்கிற மாதிரி சிந்தனை வரும். அப்படிதானம்மா? என்ன மாதிரி ஆள் இல்லைன்னு இங்கேருந்து ஒரு தூசியை தான் எடுத்து போடுவான் அப்படிம்பா. ஏய், என்னது என்னது இதெல்லாம் ஒரு விஷயமா? செய்ய கடமைப்பட்டதை, அடிமை, நான் செய்ய கடமைப்பட்டதை தான் செய்தேன் என்று சொல்லுகிற தாழ்ந்த மனநிலை வேண்டுமே தவிர கொம்பு முளைச்ச மாதிரி யோசிக்க கூடாது. வேலை முடிஞ்ச ஒருத்தர் வர்றான், வேலைக்காரனை பார்த்து எப்பா சாப்பாடெல்லாம் வச்சிருக்க, எடுத்த, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நன்றி அப்படின்னு சொல்லுவானா? சிரிக்க கூட மாட்டான். அடுத்தனுமா சிரிக்க கூட மாட்டான். அவன் செய்ய கடமைப்பட்டவன். உனக்கு ஏன் அந்த மனநிலை வரமாட்டுது? உனக்கு ஏன் ஒரு காரியம் செஞ்ச உடனே நான் தான் பெரிய ஆளுன்னு என்ன வருது? அது வரல, அது சரியாகாதுப்பா. அற்புதமோ ஆச்சரியமோ நீ என்ன பின்பற்றதுலையோ ஒரு அர்த்தமே இருக்காது. நான் பிரயோஜனமற்ற அடிமை, நான் ஒன்றுமில்லை இல்லையா? அவர் பிதாவோடு சமமாய் இருந்தது, கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண வரையும் தன்னை தாழ்த்தினார் அல்லவா? அப்புறம் தானே அவருக்கு உயர்வு. கிராஸ் இல்லாம குளோரி எங்க, மகிமை எங்க? பிரியமானவர்களே, இங்கே அவர் அதை சுட்டி காட்டுகிறார். பிரயோஜனமற்ற அடிமை என்று நினை. நீ ஏன் உன்னை பெருசாவே நினைக்கிற? அப்புறம் என்ன உன்னால காரியம் ஒன்றும் நடக்க முடியாது. இதான் எனக்கு தெரியுமே, இதான் எனக்கு தெரியுமே, சப்பாத்தி கதை உண்டு தெரியுமா, இதான் எனக்கு தெரியுமே, இதான் எனக்கு தெரியுமே. கடைசியில் அவனுக்கு அது தெரியவே தெரியாது. அப்படி ஒரு உண்டு ஜோக்கு. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்த அந்த மக்களிடத்திலே அவர் 2 கொரிந்தியர் 4:5 பாருமா. 2 கொரிந்தியர் 4:5. அடுத்து ஒரு ஆள் 1 கொரிந்தியர் 3:5.
அங்க அப்படி போட்டிருக்கு. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களால். என்ன வார்த்தைகள் பாருங்க. நீங்க சாதாரண ஆஃப்டர் ஆல் நீங்க ஊழியக்காரங்க. பவுல் எவன்டா பெரிய ஆளா, அப்போலோ பெரிய ஆளா? அவங்க எல்லாம் மனுஷங்க தானே. அழகா சொல்றாரு பாருங்க, அவங்க எல்லாம் மனுஷர்கள் தானே. யார் உங்களுக்கு பெரிய ஆளு? ஆண்டவர் தான் பெரிய ஆள். அந்த எண்ணம் இருக்கட்டும். அந்த எண்ணம் உனக்கு வந்துருச்சுன்னா நீ கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலும் காட்டு மரம் எவ்வளவு கம்பேரிசன் பாருங்க. சின்னதிலிருந்து மிக பெரியதை கம்பேர் பண்றாரு. அதையே உங்களால் அசைக்க முடியும். அந்த விசுவாசம் கடுகளவு கூட உண்ட இல்லையே. நான் தான் பெரிய ஆளு என்று கொம்பு முளைச்ச மாதிரி ஒரு சின்ன காரியத்தை செய்தாலும் உனக்குள்ள அந்த பெருமை என்ன வருதப்பா, அதை விடு, உனக்கு எல்லாமே ஆகும். உனக்கு எல்லாமே ஆகும். நீ தொட்ட காரியம் துலங்கும். ஆண்டவர் சுட்டி காட்டி பேசுகிறார். பிரியமானவர்களே, படிப்பினைகள், பாடங்கள் நம்ம எதுலையுமே நம்மளை பிரதானப்படுத்தாண்டாம். ஆண்டவரை பிரதானப்படுத்துவோம். ஆண்டவரே, அந்த புரிதலை, அந்த மனப்பக்குவத்தை, அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தந்து ஆழமாக சிந்திக்க, டீப்பா ஆழமாக சிந்திக்க, உம்மை புரிந்து கொள்ள எங்களுக்கு பக்குவத்தை தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை, சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் நிலைவரப்படுத்தி காப்பாராக. 559வது பாடல். பாடிட பாத்திரனே துங்கவன் இயேசுவின் நாமமதே. பாடிட பாத்திரனே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் தூயனை நேயமாய் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே கிருபையும் ஸ்தோத்தரிப்போமே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் பொங்கிடுதே. பொங்கிடுதே. நாம் துதி சாற்றிடுவோம். யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்தவனாந்தி யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் வருகையிலும் புகலிடம் ஆனால் சோத்தரிப்போமே. நன்றியால் உள்ளமே
ஜெபம் செய்வோம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆண்டவரை புரிந்து கொள்வதும் அற்புதம் நிகழ்த்துவதும் சாதாரண காரியம் அல்ல. ஆழமாக சிந்திக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு சின்ன காரியத்தை செய்துவிட்டால் எவ்வளவு மேட்டிமையாக எண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் அழைத்த அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களை அல்ல உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, எளிமையாக ஆண்டவரே, பிரயோஜனமற்ற அடிமைகளப்பா, எங்களுக்கு உண்டான கடமைகளை மட்டும் செய்தோம் என்ற மேட்டிமை சிந்தனை இல்லாமல் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக ஆழமான புரிதல், உம்மை ஆழமான ஒரு புரிதலோடு ஆண்டவரே அறிந்து கொண்டால் நிறைகுடத்தை போல எங்கள் நினைவுகள் மாறும், எங்கள் சிந்தனைகள் மாறும். நிறைகுடம் ஒரு நாளும் ததும்புவதில்லை என்பதை உள்ளாக நாங்கள் புரிந்தவர்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய விசுவாசத்தையும் பெருக பண்ணும் சுவாமி, பெருக பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்திருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார். இந்த காலை நேரத்திலே உற்சாகத்தோடு இன்முகத்தோடு என் ஆண்டவருடைய முகத்தை காண வேண்டும் என்று ஆண்டவரே வாஞ்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை வெறுமனே திரும்பாதபடி ஆண்டவரே உமது முகத்தால் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் அல்லவா, ஆசீர்வதி ஆசீர்வதி. உம்மை கண்டுகொண்ட மனநிறைவை ஆண்டவரே இந்த ஆராதனையில் பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பேர் பேராக ஆசீர்வதி. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பலகீனப்பட்டு இருக்கிறோம். எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மன்னிக்க முடியவில்லை ஆண்டவரே, ஒருவரை மன்னிக்க கூட எங்களால் முடியவில்லை. முழுதாக மன்னித்து ஆண்டவரே மனநிறைவோடு அவர்களிடத்திலே புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல பேச எங்களுக்கு மனம் இல்லையே. உள்ளே ஒதுக்கி வைத்து கொண்டு ஆண்டவரே வெளியே போலியாக சிரிக்கிற சிரிப்பு தானே எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் பலவீனங்களெல்லாம் அறிந்து நல்ல ஒரு புரிதலை படிப்பினையை காலையிலே முன்வைத்தீரே சுவாமி. சீடர்கள் ஏன் இடறினார்கள், ஏன் உம்மிடத்தில் அப்படி கேள்வியை வைத்தார்கள் என்பதையெல்லாம் நாங்களும் சிந்திக்க எங்களை தகுதிப்படுத்தும், ஆழமாக சிந்திக்க தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாளை விசேஷத்த நாளாக பார்க்கிற பிள்ளைகள் உண்டு. திருமண நாள், பிறந்த நாள் என்று பார்க்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அது காருண்ய கரத்தினால் எங்கள் நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறோம் சுவாமி. நன்றியறத உள்ளத்தோடு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களால் அல்ல, எங்கள் தகுதியிலும் திறமையினாலும் அல்ல, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். எங்களை நீர் நேசிக்கிறீர். உமது வெளியேற பெற்ற இரத்தத்தினால் மீட்டு ரட்சித்து உம்முடைய சொந்த பிள்ளையாகி இந்த சமூகத்தில் எங்களை உயர்த்துகிறீர், ஆதரிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். எங்கள் கை சாமர்த்தியத்தினாலும் திறமையினாலும் அல்ல என்று ஒரு நாளும் நான் சொல்லிக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிருந்து ஆண்டவரே, நீர் அன்று இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொன்ன வார்த்தைகள் இன்றும் எங்களுக்கு பொருந்தும் ஆண்டவரே. எங்கள் சாமர்த்தியத்தினாலே ஆண்டவரே ஒரு காரியத்தை கூட நாங்கள் சாதிக்க முடியாது. நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நான் செடி, நீங்கள் கொடிகள் என்று அழகான உதாரணத்திலே நீர் எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறீர் சுவாமி. வந்திருக்கிற பிள்ளைகள் உம்மை கண்டுகொண்டவர்களாக திரும்பி செல்லட்டும். செவிமடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஆர்வத்தோடு இருக்கிற மக்கள் யாவரையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எங்கள் கல்வாரி குடும்பங்கள் கடல் கடந்து இருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்கள் எங்கிருந்தாலும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்க கிருபை செய்யும். வருகின்ற மாதத்திலே ஆண்டவரே கன்வென்ஷன் கூட்டம் எங்களுக்கு திருச்சபை மக்களுக்கு எழுச்சியும் புத்துணர்ச்சி கொடுப்பதாக அமைய வேண்டும் என்று அதற்காக திட்டமிடுதல் எல்லாம் ஆண்டவரே கமிட்டியின் மூலமாக நடந்து வருகிறதை நீர் அறிகிறீர். அந்த 3 நாட்களும் ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய ஆன்மீக வாழ்விலே ஒரு புத்துணர்ச்சியை தந்து தங்கு தடையில்லாமல் ஆண்டவரை இயற்கையெல்லாம் அனுகூலமாக்கி எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக அமைய அதற்காக எடுக்கிற அந்த ஒரு முயற்சிகள் எல்லாம் வாய்க்கப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் சபை உத்தியோகஸ்தர்கள் ஆண்டவரே, கணினி ஊழியர், கோயில் பிள்ளை மற்றும் பணிப்பெண் யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, போதகரை விசேஷமாக அவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். குறைகளை பொறுத்துக்கொள்ளும், குற்றங்களை மன்னியும். சபை உத்தியோகஸ்தர்களை ஆசீர்வதியும். பங்கு கொண்ட அருமையான பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். மனநிறைவோடு மது பிள்ளைகள் திரும்பி செல்லட்டும். ஆண்டவரே, எங்களுக்கும் விசுவாசத்திலே ஆண்டவரே மேலும் நம்பிக்கையை எங்களுக்கு தந்து ஆசீர்வதியும் என்று உம்மிடத்திலே பிரார்த்தனை செய்யட்டும். தொடர்ந்து பொறுப்படுத்திக்கொள்ளும். எங்கள் போக்கில் வரத்திலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, பலவீனத்தில் இருக்கிற மக்களை விசேஷமாக உமது பார்வையில் வைக்கிறோம். ஆண்டவர் பலப்படுத்தும். நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே, சுகத்தை தாரும்.
பலத்தை தாரும். வியாதி இல்லாத உடல் ஆரோக்கியமும் வேதனை இல்லாத மனதையும் தாரும். அதுவே நிறைந்த செல்வம் என்ற புரிதலையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதில் பூமியில் செய்யப்படுவதாக. அன்னன்னு வேண்டிய ஆகாரத்தை தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவக்கடங்கள் மன்னி எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை தரிசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் துணையும் இன்றும் என்னும் சதா காலம் நம் அனைவரோடும் இருந்து விசுவாசத்திலே வர்த்திக்க செய்வாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.